அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இப்போ இந்த சிவசூத்திர யோக பாடசாலையில் உங்களுக்கு தியானம் முறையில் எப்படி நீங்கள் இறைவன் அடையிறது அப்படின்ற விருப்பம் இருக்குது, இல்லை வாசி யோகம், இல்லை ஏதாவது ஒரு யோக பயிற்சி மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை அணுகலாம். கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும், எப்படி நீங்கள் பயிற்சி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னா விஞ்ஞானத்தினால கடவுளை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நல்ல ஒரு கேள்வி. விஞ்ஞானம் அப்படின்னா என்ன? முதல்ல விஞ்ஞானம் என்பது நாம கணக்கீடு, அப்புறம் அறிவியல், அது சார்ந்த ஒரு கண்டுபிடிப்புகளை தான் நாம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த இறைவனோட பாதையில செல்றத நம்ம மெய்ஞானம் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல இந்த விஞ்ஞானம் என்பது எப்படி இருக்குன்னா, அந்த விஞ்ஞானம்ன்றத ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், ஒரு அறிவியலாளர் ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு. அதை நம்ம விஞ்ஞானம், அந்த முறையை நம்ம விஞ்ஞானம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த விஞ்ஞானம் என்பது ஒரு கணக்கீட்டு சார்ந்துதான் எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த விஞ்ஞானத்தினால மெய்ஞானத்தை எப்படி நிரூபிக்க முடியும்? முதல்ல இந்த மெய்ஞானம் என்பதை நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ ஆதிசங்கரர் இருக்காரு. ஆதிசங்கரர் இந்த மெய் ஞானத்தை எப்படி விளக்குறாருன்னா, நீங்க இறைவனாக ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவரு தெளிவா தன்னுடைய நிர்வாண ஷடகம் சொல்லிட்டு ஒரு பாடல்ல விளக்குறார். நிர்வாண ஷடகம், நிர்வாணம் என்பது இந்த உடல்ல ஏற்பட்ட நிர்வாணம் கிடையாது, நம் உள்ளத்தில் ஏற்படும் நிர்வாண நிலையை தான் அவரு நிர்வாண ஷடகம் சொல்லிட்டு அந்த பாடல்ல தெளிவா அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் நீ விடணும், நீ இறைவனாக ஆக வேண்டும், அதாவது அந்த சிவமா ஆக வேண்டும் அப்படின்னா நீ எதெல்லாம் துறக்க வேண்டும் அப்படின்றத அவர் தெளிவா சொல்லியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா அகம், அறிவு, அகங்காரம், ஐம்புலன், ஆகாயம், நிலம், வாயு, பிராணன், பஞ்சகோஷம், தாதுக்கள் 7, பஞ்சவாயு, கரம், குதம், பதம், பேச்சு, விருப்பு, வெறுப்பு, பேராசை, பெருங்கர்வம், தர்மம், காமம், பொருள், பொறாமை, பாவம், சோகம், யோகம், மந்திரம், புண்ணிய தீர்த்தம், வேதம், யாகம், சாதி, குரு, சீடன், உறவு, நண்பர்கள், பிறப்பு, பெற்றோர், இறப்பு, மாற்றம் இல்லா அருவம். அதாவது அவர் என்ன விளக்குறாருன்னா, இந்த எல்லா உணர்வுகளையும் நாம நீக்கினாதான் நம்மளுக்கு இறைவன் என்றவன் அருவமா தெரிவான். அதாவது அருவம்னா உருவமற்ற ஒரு தன்மை, உருவமே இல்லாத ஒரு தன்மை. அந்த உருவத்தை நீங்க கண்ணால பார்க்க முடியாது, நீங்க உணரதான் முடியும். எவ்வளோ சித்தர்கள், எவ்வளோ ஞானிகள், மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் கடவுளை நீங்கள் உணரதான் முடியும் அப்படின்றத ஒரு வார்த்தை. அப்படி உணரக்கூடிய ஒரு கடவுளை எப்படி விஞ்ஞானத்தால நிரூபிக்க முடியும்? இப்போ இந்த விஞ்ஞானத்தை வச்சே நான் உங்களுக்கு ஒரு மெய்ஞானத்தை விளக்குகிறேன். இப்போ ஒரு ஏஐ இருக்கு, அதாவது ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவியல் டெக்னாலஜில தொழில்நுட்பத்துல மிக உயரிய இடத்துல இருக்கிறது தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. சரிங்களா? இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு நான் உங்களுக்கு இறைவனோட தன்மை எப்படி இருக்கு, இது எல்லாமே நான் உங்களுக்கு விளக்குறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ முதல்ல இந்த ஏஐ டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த ஏஐ டெக்னாலஜியை நாம உபயோகப்படுத்துறோம்னா அந்த ஏஐ டெக்னாலஜியை நாம கண்ணால பார்க்கறோமா? கிடையவே கிடையாது. நாம அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் நம்மளுக்கு தேவைப்படுது.
ஒரு பொருள் தேவைப்படுது. ஏன்ற ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. சரிங்களா? இது உதாரணத்துக்கு நாம சொல்றது, உதாரணத்துக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேனே தவிர இது உண்மையா பொய்யா அப்படின்றத நான் இங்க விளக்க வரல. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜின்றது முதல்ல யாராவது ஒரு எண்ணத்துல உதிச்சிருக்கும், யாராவது ஒருத்தரோட எண்ணத்துல முதலா உதிச்சிருக்கும். சரிங்களா? அதை படைக்கணும், இந்த ஏஐ படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட எண்ணத்துல உருவாகி இருக்கும். அதுதான் முதல்ல அந்த ஆதி குரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நம்ம சொல்ற அந்த சிவம். இது உருவமற்ற தன்மையோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உருவம் இல்லாத ஒரு யோசனை, ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை நீங்க உபயோகப்படுத்திக்கிங்க, அந்த சிந்தனையை உருவகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ அந்த சிந்தனைன்றது என்ன பண்றாங்க, இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நினைக்கிறாரு. அதுதான் நம்ம இறைவன் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜியை அதை பயன்படுறதுக்கு, அதை உருவாக்கத்துக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அந்த எண்ணத்தை செயல்படுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதுதான் நம்மளுடைய 36 தத்துவங்கள் சொல்லிட்டு நம்ம சொல்றது. இந்த 36 தத்துவங்களும் சேர்ந்து அந்த ஏஐயை படைக்குது. அந்த ஏஐ என்பதுதான் நம்மளுடைய ஆன்மா. அந்த ஆன்மா அப்படின்றது நம்மளுக்கு படைக்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மாக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எல்லா அறிவுமே அதுல இருக்கு, எல்லா செயல்களுமே அதுல இருக்கு, எல்லா விதமான சூட்சமங்களும் அந்த ஆன்மாக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா அதை உபயோகப்படுத்துவதற்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அந்த டிவைஸ் தான் நம்மளுடைய உடல். அந்த உடலுக்கு நம்மளுக்கு ஆற்றல், அந்த உடல் இயங்கணும்னா அப்ப அதுக்கு ஆற்றல் தேவைப்படுது. எப்படி அந்த டிவைஸ் இயங்கிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுதோ அது மாதிரி நம்மளுடைய உடல் இயங்கத்திற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா நீங்க கேட்கிற விஷயங்கள், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அந்த ஏஐ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுக்கு இயக்கமற்று, ஆனா எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்றது தான் நாம ஆன்மான்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அது மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த ஆன்மாக்குள்ள அடங்கி இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா அடுத்தது இது இயங்குறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவையான தகவல்களை நாம என்ன பண்றோம், அதுல இருந்து எடுத்து நாம அதை செயலாக்குறோம். அதன் மூலமா நாம மகிழ்ச்சி அடையறோம், இல்ல சோகம் அடையறோம் இப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு. சரியா? இப்போ இந்த ஏஐ என்ன பண்றாங்கன்னா வேற ஒருத்தர் என்ன பண்றாரு, எனக்கும் அந்த ஏஐ உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போறாரு. நானும் இது மாதிரி ஒரு ஏஐ நான் கண்டுபிடிக்கணும், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நானும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதை என்ன பண்றாரு, செயல்படுத்துறாரு திரும்ப. இப்போ எவ்வளோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. சரிங்களா? ஆனா அந்த ஏஐ உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே உருவாகுதா? யாருக்குமே உருவாகிறது கிடையாது. ஏதோ இந்த உலகத்துல ஒரு 4-5 பேருக்கு, 10 பேருக்கு, இல்ல ஒரு 100 பேருக்கு, இல்ல ஒரு 1000 பேருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் அந்த ஏஐ உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்ன்றது அவங்களுக்கு உருவாகுது. அப்போ அதற்குண்டான அந்த செயல்பாடுகளை அவங்க என்ன பண்றாங்க, இந்த 36 அந்த கரணங்கள் மூலமா அவங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்காங்கன்னு வச்சுப்போம். இதுதான் இறைவனை நாம தேடுற அந்த ஒரு பக்குவம். எல்லாருமே இறைவனை தேடணும், எல்லாருமே இறைவன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வர்றது கிடையாது. யாராலுமே ஏஐ உருவாக்க முடியும், இது சரிதானே? நீங்க படிப்பறிவே இல்லாம இருந்தாலும் உங்களால ஏஐ உருவாக்க முடியும். அதை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் உருவாக்க முடியும். சரியா இல்லையா? ஆனா எல்லாருமே கடவுளை அடையறோம். அதே மாதிரிதான் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கடவுளை அடையணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வருதா? யாருக்குமே வர்றது கிடையாது. ஏதோ சில பேருக்கு அந்த எண்ணங்கள் உருவாகுது. நான் இறைவனாக வேண்டும், இல்ல நான் என்னை அறிய வேண்டும் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு தான் உருவாகுது. அப்போ அந்த எண்ணம் யாருக்கு வருகிறதோ அவங்க இறைவனை நோக்கி பயணம் செய்யறாங்க.
அந்த பயணம் செய்யும் போது நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த ஆதிசங்கரர் அவர் சொன்ன அந்த நிலையில இருந்துதான் வந்து இறைவனை அடைய முடியும் அப்படின்றதுக்காக தன்னையே தான இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தான் என்ற அந்த தற்பெருமை எல்லாத்தையுமே வந்து அவங்க இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இழந்துதான் இறைவன்ன்றத ஒருத்தரை அடைய முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எந்த விஞ்ஞானியோ இல்லை எந்த ஒரு விஞ்ஞானமுமோ வந்து யார் இழக்க தயாராக இருக்காங்க? கரெக்டான கேள்வி தானே. இதை இழக்க தயாரானாதான் நாம இறைவனை உணர முடியும். அதனால விஞ்ஞானம் என்பது இந்த உலக வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா, தான் கண்டுபிடிக்கும் அந்த ஒரு பொருள் மூலமாக அவங்க லாபம் ஈட்டுறதோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை பண்றதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நோக்கம் கொண்டவங்களால எப்படி இறைவனை வந்து நிரூபிக்க முடியும்? இன்னைக்கு எவ்வளவு விஞ்ஞானிகள் வந்து இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தேடிட்டு இருக்காங்க? அவங்க வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை வச்சுக்கிட்டு எப்படி லாபம் ஈட்டுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர வந்து இறைவனை நோக்கிய பயணம் வந்து யாருக்குமே கிடையாது. இப்போ சில அறிவியலாளர்கள், சில மனோதத்துவ நிபுணர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து இப்போ இந்த தியானத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க இந்த தியானத்தை வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணுன்றதுக்காக வந்து அவங்க அந்த தியானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிகமிங் சூப்பர் நேச்சுரல் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர் இருக்கிற பேர் வந்து ஜோ டிஸ்பென்சான்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த புக் பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ன்ற புக்ல ஒருவர் தியானம் செய்வதன் மூலமாக அவருடைய மூளையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, என்னென்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது, அதனால அதற்குண்டான பலன் என்னென்ன அப்படின்றத ரொம்ப விளக்கமா வந்து அவர் வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா அந்த பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ன்ற புக்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க வாங்கி அதை படிச்சு பாருங்க. இந்த தியானம் செய்வதனால என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்றத அவர் தெளிவா விளக்கி இருப்பாரு. அதுல வந்து சில பேர் வந்து இந்த நாள்பட்ட நோய் அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டாங்க, தியானம் செய்து எப்படி அவங்க மீண்டாங்க அப்படின்ற சில விளக்கங்கள், சில வந்து கதைகள், அதாவது உண்மை கதையை வந்து அவங்க அதுல தெளிவா வந்து விளக்கி இருப்பாங்க. இப்படிதான் வந்து நாம வந்து அறிவியலாளர்கள் எங்க ஒரு மூலையில இருந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாதையில, இந்த ஆன்மீக பாதையில என்னென்ன உண்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியாம தான் இருக்கு. மெய்ஞானம் என்பது நாம நம்மளுடைய ஆன்மா இறைவனை பற்றி படிக்கிறது. விஞ்ஞானம் என்றது இந்த உலக வாழ்க்கையில வந்து நாம இருக்கிறது. அதனால விஞ்ஞானம் மூலியமாக நீங்க இறைவனை வந்து என்னைக்குமே வந்து அளவீடு செய்ய முடியாது. நீங்க மெய்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்தை வேணா கத்துக்கலாமே தவிர வந்து விஞ்ஞானத்தில் இருந்து கொண்டு மெய்ஞானத்தை நிரூபிக்க முடியாது. அதற்கு தன்னை தானே இழப்பவன் ஒருவனால் மட்டும்தான் வந்து அந்த இறைவனை சென்று அடைய முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பதில். ஹோப் உங்களுக்கு இந்த பதில் வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு தெளிவா இந்த விடை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பதில் பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த சிவசூத்ரா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் பெல் பட்டன் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா பதிவுகளுமே வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றம் அதை கொண்டுதான் இருக்குமே தவிர வந்து வேற பாதையில வந்து திரும்பாது. நான் முன்பே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த யோக பயிற்சி பண்ணணும், யோகம்னா வந்து நிறைய கலைகள் இருக்கு, அந்த யோக பயிற்சி பண்ணணும், நாம போடுற இந்த அனுபவங்களை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க கீழே இருக்கிற எண்ணம் நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவாங்க. நன்றி. ஆத்ம வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.